இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே கூட ஒரு வேத பகுதியை வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதன் 7வது வசனம். தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமி மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமானான். தேவனாய கர்த்தர் கிழக்கிலே ஏதேன் என் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இந்த இடத்திலே மனுஷனை உருவாக்குவதை நாம் பார்க்க முடியும். தேவனாய கர்த்தர் மனுஷனை உண்டாக்கி ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்துக்குள்ளே நாட்டுவதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையை இங்கு கணக்கிட்டு பாருங்கள். நாம் ஏதேனும் ஒரு தோட்டத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறோமா? சபை என்கிற ஒரு இடத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறோமா? இல்ல வீடு என்கிற ஒரு இடத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோமா? இல்ல ஏதோங்கிற ஒரு பட்டணத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோமா? இல்ல ஒரு கிராமங்களிலே நம்ம நாட்டப்பட்டு இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். இல்லோவிட்டால் நாம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உண்டாக்கி ஏதேனும் ஒரு தோட்டத்தை அதிலே நாட்டுவதை, தேவன் மனுஷனை நாட்டுவதை பார்க்க முடியும் இந்த வேதாகத்திலே. நாம் நம்முடைய வாழ்க்கை இன்றும் அலைந்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்றும் என்ன செய்வது என்று அலைந்து கொண்டிருக்கிறோம். இந்த சபையிலே தான் கர்த்தர் நம்மளை நாட்டி வைத்தாரா? இல்ல இந்த வீடுல தான் நம்மளை கொண்டு வைத்திருக்கிறாரா? நம்ம இந்த பட்டணத்துக்குள்ளே தான் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறாரா என்று அறியாதபடிக்கு நாமும் இன்றும் அலைந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், அலைந்து திரிகிற சூழ்நிலைகளிலே தேவன் அதை ஒரு மாற்றத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களை அந்த இடத்திலே ஏதேனுங்கிற ஒரு சபைகளிலே, ஏதேனுங்கிற ஒரு வீடிலே, ஏதேனுங்கிற ஒரு பட்டணத்துக்குள்ளே உங்களை நாட்டும்படியாக தேவன் அதை விரும்புகிறதை பார்க்க முடிகிறது. தேவனாய கர்த்தர் உங்களை அந்த மாதிரி ஒரு இடத்திலே நாட்டுவார். அலைந்து திரிகிறவர்கள் எல்லாம் மாற்றி தேவனாய கர்த்தர் ஒரு ஏதேனும் ஒரு சபைகளை நாட்டுவார். ஏதேனுங்கிற ஒரு வீடுகளிலே நாட்டி நிறுத்துவார். ஏதேனுங்கிற ஒரு பட்டணத்துக்குள்ளே கர்த்தர் நாட்டி நிறுத்துவார். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.